கர்த்தர் நம்மை ஜீவனுடன் வைத்து அவருடைய ஆலயத்திலே அவரை ஆராதிக்கவும் பணிந்து கொள்ளவும் பரிசுத்த கரங்களுடைய அவருடைய பந்தியில் பங்கெடுக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினபடியினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்தோம். இப்பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமை தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நீ மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் எல்லாம் பைபிள் திறந்திருக்கீங்கன்னு பார்க்குறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிராம் 99வது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமை தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பரிசுத்த வேதாகமத்தை நாம் நேசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் நம்மை வழிநடத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்முடன் பேசுவார். வேலை ஆங்கிலத்தில் ஒரு பாடல் ஒன்று, தி பெஸ்ட் புக் ஆஃப் ரீட் இஸ் தி பைபிள். அந்த பாடல் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? வாசிக்க சிறந்த புத்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புத்தகம் வேதம். அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். வாசிக்க சிறந்த புத்தகம் வேதம், வாசிக்க சிறந்த புத்தகம் வேதம், அன்றாடம் நீ வாசித்தால் குன்றாமல் நடத்துமே. ஓ வாசிக்க சிறந்த புத்தகம் வேதம். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். தி பெஸ்ட் புக் ரீட் இஸ் தி பைபிள்னு. அதனால் பைபிளை நாம் நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடன் பேசுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் என்னுடனும் எங்களுடன் இருந்தபடியினாலே இன்னும் இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் ஜீவனுடன் இருக்கிறோம். இது எங்களால் உண்டானதல்ல, உம்முடைய கிருபை. கர்த்தாவே, எங்களை நேசித்தபடியினாலே சிலுவையிலே நீர் 3 ஆணிகளினுடைய ஆதாரத்தில் தொங்கி ஆண்டவரே எங்கள் நிமித்தமாய் எல்லா ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜீவனுடன் எழுந்த தேவன் நீர். ஆகையால் ஆண்டவரே, இன்று காலையில் உம்மை நாங்கள் துதித்து ஆராதிக்க கிருபை பாராட்டினீர். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து எங்களுடன் நீர் பேசுவீராக. இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை ஆண்டவரை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசிக்கத்தக்கதாக உதவி செய்யும். பேசுகிற அடியேனை சிலுவை பின்னால் மறைத்தருளும். நீர்தாமே எங்களுடன் பேசும், என்னுடன் பேசும். ஆண்டவரே, அதை நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரை பதிய வைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவில் ஏறப்பெற்ற நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஏன் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும்? ஆபிரகாமை அழைத்தார், மெசபத்தோமியாவிலிருந்து அழைத்தார், கானானுக்கு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவருக்கு தேவையானதை எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை, அவனுடைய நடத்தையிலே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமாக மனவேதனையுடன் துக்கத்துடன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனமாகி. கர்த்தருடைய வார்த்தை, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. முதலாவதாக வார்த்தையின் மூலமாக அவர் தரிசனம் கொடுத்தார், வார்த்தையிலே தரிசனம் கொடுத்தார். ஆனால் இந்த 15ஆம் அதிகாரத்திற்கும் 17ஆம் அதிகாரத்திற்கும் இடையிலே 13 ஆண்டுகள் நடந்தது. இந்த 15ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம்
முடிவு வரை என்று வைத்து கொண்டாலும் குறைந்தது 13 ஆண்டுகள். ஐ ஆம் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். மெசபத்தோமியாவிலிருந்து அழைக்கும் போதும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்தான். வாக்குத்தத்தம் செய்யும் பொழுதும் சர்வ வல்லமையுள்ள தேவன்தான். அவர் ராஜாக்கள் மேல் வெற்றி சிறக்க செய்யும் பொழுதும் சர்வ வல்லமையுள்ள தேவன்தான். ஆனால் நீ என்ன செய்த? உன்னை அழைத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். ஆனால் நீ என்ன செய்தாய்? ஆபிரகாம் என்ன செய்தான்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள இந்த தேவன் மேலே நாம் சார்ந்து ஜீவிக்காமல், இந்த தேவன் மேலே நாம் ஜெபித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல், சில நேரங்களிலே நம்முடைய தனிச்சையான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி நிற்பார். 13 ஆண்டுகள் ஆபிரகாமோட ஆண்டவர் பேசலை, அமைதியாயிட்டார் ஆண்டவர். என்ன காரணம்? சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய சில வேலைகள், பேசக்கூடிய வார்த்தைகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவனை துக்கப்படுத்தும்படியாக இருக்கும், அவர் மனம் நோகும்படியாக இருக்கும். முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை எங்கே அழைத்தார்? யாராவது சொல்கிறீங்களா? வசனம், ஊர் என்கின்ற பட்டணம் எங்கே இருக்குது? அங்கே வாக்குத்தத்தம் செய்தாரா இல்லை சும்மா அழைத்தாரா? அப்படியா? அவர் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கார் ஒரு வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். வாசிம்மா வாசி. ம் ம் இது நாம் 7ஆம் அதிகாரம் முதலிருந்து இதை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். மன்னிக்கணும், அதுக்கு முன்னாடியே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. 2ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 போதும். அவர் மெசபட்டோமியாவில் இருக்கும்போதே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. எங்கே? அவர் விக்கிரகாராதனைக்காரனாக இருந்தான், மெசபத்தோமியாவில் இருந்தார். மெசபத்தோமியாவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் போதே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அதுதான் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு அடி நிலையமாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தபோது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும். இது எங்கே சொல்கிறாரு? அழைக்கும் போதே சொல்கிறாரு. மெசபத்தோமியாவில் இருந்து அழைக்கும் போதே சொல்கிறாரு. இன்னும் அவர் ஆரானுக்கு வரவே இல்லை. இன்னும் ஆரான் நாட்டுக்கு அவர் வரவே இல்லை. ஆரானுக்கு அப்புறம்தான், ஆரானில் தான் தேராக மரிக்கிறாரு அவருடைய தகப்பன். மெசபத்தோமியாவிலே முதலாவதாக கர்த்தர் ஒருவரை அழைக்கும் பொழுது அவரை எந்த நோக்கத்துடன் அழைக்கிறாரோ, அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரோ அவர் முதலாவதாக சொல்லிவிடுகிறார். ஆனால் அதை நாம் கண்டுகொள்ளுகிறதில்லை. அவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவனுக்கு பிள்ளை இல்லாது இருந்தபோது உனக்கும் உனக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் என்று மெசபட்டோமியாவிலே சொல்லிட்டார். 2ஆவதாக எங்கே சொல்கிறார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2ஆவதாக எங்கே ஆரம்பிக்கிறார்? அதை பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஒரு சந்ததி கொடுத்தால்தான் அடுத்தது வரக்கூடிய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுகிறாரு, ஞாபகப்படுத்துகிறாரு. மெசபத்தோமியாவிலே முதலாவதாக அவரை அழைக்கும் போது சொன்ன தேவன் உன் சந்ததிக்கு தருவேன் என்று. இப்பொழுது அவன், நீங்கள் 11ஆம் அதிகாரம்
30, 31, 32 வசனங்கள்லாம் வாசித்த பிறகு பார்த்தீங்கன்னா, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனாகிய தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடன் ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகனுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். முதலாவதாக ஒருவரை தேவன் அழைக்கும் பொழுது வாக்குதத்தம் தருகிறார். அந்த வாக்குதத்தத்தை அவர்கள் மனதிலே வைக்கவில்லை. இரண்டாவதாக திரும்பவும் அந்த வாக்குதத்தத்தை பலப்படுத்துகிறார். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் உனக்கு பிள்ளை தருவேன் என்று அதனுடைய பொருள் இல்லையா? மூன்றாவதாக 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆதியாகமம் 13ஆம் தூள், பூமியின் தூள் அப்படித்தானே இருக்கு பிரதர். அது உன் சந்ததியை பூமியின் தூளை போலே பெருக பண்ணுவேன். பூமியின் தூள்கள் நாம் பார்த்துருக்குறோமா? நம்ம கண்ணுக்கு எதிரில் கூட இப்போ போயிட்டுருக்கோம் சில தூள்கள் காற்றுல, கண்ணுக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் நல்லா உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது காற்று அடிக்கும்போது அந்த தூசிக்குள்ளே அந்த காற்றுக்குள்ளேன்னா அவன் சில தூள்கள் போய்கொண்டிருக்கும். மூன்றாவதாக ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்தை ஸ்திரப்படுத்துகிறார். வாக்குதத்தம் மெசபடோமியாவில் கொடுக்கப்பட்டதை இரண்டாவதாக அவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதை ஞாபகப்படுத்துகிறார். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதை ஸ்திரப்படுத்துகிறார். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நான்காவதாக 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஐந்தாம் வசனம் வாசிங்க. அப்போ லேட் ஆயிடும். உன் கற்ப பிறப்பாயிருக்கிறவனே உனக்கு சுதந்திரிவாளி. ஒரே வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்காமல் இருந்தால் கர்த்தர் மறுபடியும் அதை பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். நான் உனக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்தால் நிறைவேற்றக்கூடியவர், ஒரு காலமும் அதை திரும்பவும் பெறக்கூடிய தேவன் அல்ல. உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சில நாட்களுக்கு அவன் யோசிக்கவே இல்லை. 14ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். சொதோமா கொமர்ரா என்கின்ற ஒரு பெரிய தேசத்தின் மேல் யுத்தத்துக்கு போகும் பொழுது லோத்தை பிடித்து வைத்து கொண்டார்கள். அவனுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது தன்னுடன் இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் செய்து ராஜாக்கள் மேல் வெற்றி கொடுத்தார் ஆண்டவர். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆஸ்தியை விட இன்னும் அதிகமாகிவிட்டது. ஆனால் இந்த ஆஸ்திக்கெல்லாம் யார் சுதந்திரவாளி, யார் வாரிசு? இந்த வேதனை அவனுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாமும் சில நேரங்களில் சிலவற்றை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் அது வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கும். ஏன் ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஆண்டவருக்கு காது இல்லையா? உங்கள் ஆண்டவர் ஏன் உனக்கு சுகம் தரல? உங்கள் ஆண்டவர் ஏன் உனக்கு நீ கேட்டதை செய்யலை? இந்த ஆண்டவர் ஆராதிக்கவா நீ இங்கிருந்து போய்விட்டாய்? இப்படி பல இன்னல்கள், சூழ்நிலைகள் நமக்கும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் படிப்படியாக ஒவ்வொன்றாக அந்த கொடுத்த வாக்குதத்தை அவருடைய உன்னை அழைக்கும்போது அவருடைய மனதிலே என்ன தோன்றினதோ அது அவர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆபிரகாமோ அடிக்கடி அதை நினைத்து இன்னும் நடக்கலை, நான் இன்னும் நடக்கலை, 5 வருஷமாக நினச்சிட்ருக்கேன், 10 வருஷமாக நினச்சிட்ருக்கேன், இதோ நடக்குது, இதோ முடிஞ்சதுன்னு பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் நடக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை பலப்படுத்திக்கிட்டே இருக்கார். இன்னும் ஒன்று, அவனை இன்னும் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. நீ எழுந்து போதும். இன்னும் ஒன்று சொல்கிறாரு, வெறும் தருவேன்னு சொல்ல, நீ எழுந்து நட. எவ்வளோ தூரம் உன்னால் நடக்க முடியுமா நட. அதை மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துட்ற. அகலம் நீளம் எல்லாமே
நீ நடந்து திரி, அந்த இடத்த தரேன். நடந்து என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தான் இன்னும் பிள்ளை இல்லையே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவனை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரம் 18லேருந்து வாசிங்க. ம் உடன்படிக்கை பண்ணி ம் 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 உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அல்ல, சந்ததிக்கு கொடுத்தேன். இன்னும் சந்ததியே இல்லை, கொடுத்தேன். இப்போது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தணும்னா சில நேரங்களில் அது தாமதமாகிட்டே இருக்குது. நாம் உடனே நடந்து விட்டால் இது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சித்தம் என்று கொண்டாடுகிறோம். உடனே நடக்கவில்லை என்றால் தேவனுக்கு அது விருப்பமில்லை, தேவன் என்னை மறந்து விட்டார், தேவனுக்கு எனக்கு கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இந்த ஆண்டவரை நான் ஏன் இந்த இடத்துல வந்து ஆராதிக்கணும், ஏன் இந்த நோய் எனக்கு தரணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டம் அல்லது மன கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏன் ஆண்டவர் தரணும். சில நேரங்களில் நாம் இப்படியாக யோசித்து ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருந்த காலங்கள் உண்டு. தேசத்தை கொடுத்தேன் என்றான், தேசத்தை கொடுத்தேன், இன்னும் பிள்ளையே இல்லை, தேசத்தை கொடுத்தேன். அதனால தான் இந்த வருஷம் நாம் எடுத்த வாக்குத்தத்தம் 1 பேதுரு 5:10 சர்வைக்கு சகல கிருபையுள்ள தேவன்தாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி 4 வார்த்தை சொல்கிறார். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிட்டோம் அந்த வார்த்தையை, கொஞ்சம் காலம் பாட. அப்போது ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னா நமக்குள்ளே அதை பலப்படுத்துகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீ பற்றி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். சகோதரன் அறிவிக்கும் பொழுது அவங்க பேர் என்ன, கிரேஸ், ஏதோ உள்ளாகரத்தில் ஒரு குடும்பத்தை பார்க்க போயிருந்தோம். அவங்களுக்கு கிறிஸ்தவ குடும்பம், சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, வேதத்தை அறிந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. நாங்கள் கடந்த வாரத்தில் போய் அவர்களை சந்திக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்காமல் இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேன், என்னுடைய ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சு, 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், இனி அடுத்தது என்னன்னு தெரியல, இந்த அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. நான் 1 வாரம் இருந்தேனா, இந்த 1 வாரத்துக்குள்ளே கர்த்தருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், ஒருவேளை 1 மாதம் இருப்பேனா, இந்த 1 மாதத்துக்குள்ளே கர்த்தருக்காக நான் இந்த உலகத்தில் எப்படி மகிமையாய் வாழ வேண்டும், இப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொண்டே கொடுப்பார். இந்த அவிசுவாசம் ஆபிரகாமுக்குள் வந்து விட்டது. இந்த அவிசுவாசம் நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை பல தடவை வந்துடும். எல்லோரும் தாழ்வு மனப்பான்மை வரும்பொழுது குறுகி போய் விடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலகிடுவோம், வேதத்தை விட்டு விலகிடுவோம். நாங்கள் நினச்சதை நடக்கலை, என் பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்கலை, இல்லை என் குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லை பொருளாதார ரீதியாக நான் நினைக்கிறத நடக்கலை. ஆனால் ஆபிரகாம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பவுல் இதை கோட் பண்ணுறார் பாருங்கள். ரோமர் போதும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பணும். அதுக்கு சில காலமாக வரும். இப்படி குடும்பத்தில் போய்கிட்டே இருக்குது. என்ன போயிட்டுருக்கு? ராஜாக்கள் மேல் வெற்றி தருகிறார், அவரை ஆசீர்வதித்தார், இடத்தை கொடுத்தார், தேசத்தை கொடுத்தார், பொருட்களை கொடுத்தார், ஆஸ்தியை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் ஒன்று மிச்சம் இருக்குது. என்னது? பிள்ளை இல்லாமல் இருந்தான். ஆண்டவர் தருவேன் என்றார், உன் சந்ததி என்றார்,
உன் வம்சம் என்றார். ஏன் ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததியில்தான் நான் வரப்போகிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். உனக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்படணும், உன்னாலே உனக்குள்ளே இருக்க எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் எனக்குள் நம்பிக்கை குறைந்து கொண்டு அவிசுவாசம் பெருகி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது யோசிக்கிறோம். என்ன பண்ணலாம்? ஒருவேளை எலியேசரை தத்து எடுத்துடலாமா? நம்முடைய மூத்த வேலைக்காரன், குடும்பத்துக்கு அவன்தான் நம்பிக்கையான ஒரு மனிதன், அவனை தத்தெடுக்கலாமா? ஆண்டவர் விரும்பவே இல்லை. வேண்டாம், நான் உனக்கு சந்ததியை தருவேன். முதல்ல தூளை காண்பித்தார், பூமியில் உள்ள தூள்களை காண்பித்தார். ஒருவேளை அது உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களை பார். கீழே பூமியிலையும் காமிச்சார், வானத்தையும் காண்பிக்கிறாரு. இதை போல பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவிசுவாசம் வர வர ஒரு நாள் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. யார் 2 பேர்? கணவனும் மனைவியும். இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும் இல்லை? 2 பேரும் உக்காந்தாங்க. தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லாத நேரத்தில். சில நேரத்தில் கணவன் மனைவி தனியாக உட்காந்தாங்கன்னா ஒன்று குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பேசுவாங்க, இல்லை கிராமத்தில் ஊரில் இருக்கிற பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி தனிமையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா சிலது சந்தோஷத்தில் முடியும், சிலது சண்டையில் முடிஞ்சிடும், சிலது சந்தோஷத்தில் முடியும். ஒரு நாள் நாங்கள் மூணார் போயிருந்தோம், நானும் என் மனைவியும். இங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக போனோம். முதல் நாள்லாம் சுற்றி திரிந்து பார்த்துட்டு அங்கே ஒரு இடத்துல தங்கினோம். வேறு ஏதோ தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்து சென்னையில் நடக்க வேண்டிய சண்டை எங்கே நடக்குது? மூணாரில் நடக்குது. நாங்கள் எதுக்கு போனோன்றதைய மறந்துட்டோம். இப்போ 2 பேரும் உட்காடுறாங்க, கணவன் மனைவியும். யார் யார்? ஆபிரகாமும் சாராலும் 2 பேர் உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு என்னங்க பண்ண போகிறோம்? நமக்கு பிள்ளை இல்லையே, இந்த பிள்ளை என்ன பண்ண போகிறோம்? அடுத்த சந்ததி என்ன பண்ணலாம்? எலியேசரை தத்தெடுக்கலான்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, கர்த்தர் அனுமதியே தரமாட்டேன்றாரு. சரி, வேறு என்ன பண்ணலாம்? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. நீங்களும் இதை பிடிச்சிக்கிட்டே ஆண்டவர் இருக்கார் கர்த்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அதன் பேரிலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழியை போடுறான். 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் இல்லையா? 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1 வசனமும் 2ஆம் வசனமும். கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து போட்டார். என்ன ஒரு பழினா, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து போட்டார். ஒரு வேதனையான வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கு. இவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வார்த்தைகள் சில நேரங்களில் கணவனை துக்கப்படுத்தும்படியாகவும் அல்லது கணவன் பேசுகிற வார்த்தை மனைவியை துக்கப்படுத்தும்படியாக ஆகும். இவர் என்ன சொல்லியிருப்பார்? நான் மட்டும் என்னம்மா பண்ணுறது, அவர் இதோ தரான்றாரு, ஆனால் நமக்கு இன்னும் பிள்ளை இல்லாமலே இருக்குது. ரொம்ப கஷ்டத்தோடு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. 2 பேரும் ரொம்ப துக்கத்தோடு இருக்காங்க. என்ன துக்கம்னா, அடுத்தடுத்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். வாசிமா. போதும். சாராய் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். இங்கே நடந்த இந்த சம்பவத்தை ஒரு நிமிஷம் நம்ம குடும்பத்தில் நாம் யோசித்து பார்ப்போம். நானும் எத்தனை நாள் தான் மலடி என்கின்ற இந்த வார்த்தையோடு இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் போகிறதில்ல, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கிறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் அவங்க மலடி, அவங்க கையில் கொடுக்காதீங்க. எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பொழுது என்னுடைய அம்மாவுக்கு பெரியம்மா பொண்ணு ஒருவர் இருக்காங்க, என்னுடைய பெரியம்மா. அவங்க ஒரு சித்தி. அவங்க ரொம்ப ஆசையாக முதலாவதாக எனக்கு சில ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. உடனே என்னுடைய சொந்தத்தில் இருக்கிறவங்களான்னு சொல்லிட்டாங்கன்னா, வாங்காத, வாங்கினாலும் அதை நீ போடாத,
ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டேன். அவங்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை, எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம், உனக்கு அடுத்த சந்ததிக்காக உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம். அவங்க கையில் நீ முதலாக வாங்கிட்டீன்னா உனக்கும் அப்படி ஏற்படும், நீ வாங்காதான்ட்டாங்க. நான் சொல்லிட்டேன், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்க ரொம்ப ஆசையாக வந்திருக்காங்க, அதை நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளே கொண்டு போய் சொல்கிறாங்க, நீ அதை ட்ரெஸ்ஸை நீ போடக்கூடாது, அவங்க கொடுத்த எந்த பொருளும் பயன்படுத்தாத, முதல்ல இவங்க கையால் வாங்க, அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, கடைசியில் அந்த எங்கள் பெரியம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ நான் விசாகப்பட்டினத்தில் அருக்கு என்கின்ற ஒரு மலை இது ஊழியத்துக்கு போயிட்டுருக்கேன். 3 நாள் ஊழியங்களுக்கு நானும் மனைவியெல்லாம் போகிறோம். எங்கப்பா போகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகிறேன், 3 நாள் மீட்டிங்ஸ் இருக்குது மலை பிரதேசங்கள்னா. நானும் வரேன். சரி வாங்க, கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனவுடனே 2வது நாள் மதியான வேலையிலே ஞானஸ்தானம் கொடுக்கணும். சரி, அவங்க ஞானஸ்தானம் கொடுத்த உடனே, பிரதர் நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அங்கே ஒரு 10 பேர்கிட்ட அந்த சபையிலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. சரி ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு, அது ஒரு குளிர் பிரதேசம், அங்கே தண்ணி அப்படி தொட்டாலே அப்படி ஐஸ் மாதிரி இருக்கும். நான் நினச்சிக்கிட்டேன், இவங்க எல்லாம் பால் மாதிரி எண்ணெய் இறக்கி விட்டுறாங்க இந்த ஐஸ் தண்ணி, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சுற்றி பாறை, நடுவில் தண்ணி, மேலே அந்த தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது ஒரு இடத்துல. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. என்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ் இன்னும் வச்சுருக்கேன். சுற்றி எல்லாரும் மேலே நிற்கிறாங்க, மலைக்கு மேலே நிற்கிறாங்க, அந்த பாறைக்கு மேலே. உள்ளே இறங்கின உடனே முதல் ஆளாக எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா அப்படின்னு கேட்டது எங்கள் பெரியம்மா தான். அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அவ்வளோ ஒரு விக்கிரகாரங்காரங்க. ஆனால் ஒன்று, பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ரெபேக்கால் என்று அந்த தினத்தில் அவருக்கு பெயர் சூட்டினேன். வெளியே வந்தவொடனே அந்த சபை ஊழியர் சொன்னார், உன் பையன் கையாலேயே நீ ஞானஸ்தானம் பெற்றாய், இதுவே உனக்கு பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார். நாங்கள் இப்போ அவங்க இல்லை, கர்த்தர் கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த மலடி என்கின்ற அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, பயங்கரமான ஒரு வார்த்தை. அப்போது சாரால் சைட்லேருந்து யோசித்து பார்த்தா தாங்க முடியல, என்னால் முடியல, எந்த நிகழ்ச்சிக்கும் என்னால் போக முடியல. மலடி வரான்றாங்க. நம்ம குடும்பம் எப்போ கட்டப்படுறது? இப்போது ஆபிரகாம் யோசிக்கிறாரு. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை மறந்துட்டார். மனைவி பேச்சு ரொம்ப துக்கமான ஒரு வார்த்தைகள், ஒருவேளை அழுது கொண்டே சொல்லியிருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அழுதால் ஆண்கள் தாங்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, உடனே அதை நிறைவேற்றி முடிச்சிருவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன? கண்ணீர் தான். ஒரு வேளை அழுது சொல்லியிருக்கலாம். சொல்லிவிட்டு அதோட சொல்கிறாங்க, வேலைக்காரி இருக்க ஆகார், அவளை நீ திருமணம் செய்து கொண்டால் நமக்கு ஒரு பிள்ளை, என் வீடு கட்டப்படும். என்ன சொல்கிறா? என் வீடு, அப்படி தானே 2ஆம் வசனத்தில் என் வீடு கட்டப்படும். எனக்கு எப்படியாவது என் வீடு கட்டணும், அந்த குழந்தைய நம்ம வளர்த்துக்கலாம். ஏனென்றால் உன்னுடைய குழந்தை தான், தாய் தான் வேறு, தகப்பன் நீயாக இருக்கிறபடினாலே அதை நீ எப்படியாவது அதுக்கு நீ ஒத்துக்கணும். ஒருவேளை ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டாரோ என்று நினைத்தால் பிசாசானவன் கிரியை செய்வாங்க. சரீர இச்சைகளை தூண்டுவான். சரீர இச்சைகளை தூண்டி, ஒன்று மனைவியின் கண்ணீர், இன்னொன்று அந்த வார்த்தைகள் அவனுக்கு இருதயத்தை குத்தி கொண்டிருக்கிறது. 3வது இவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? மனைவியே அனுமதி கொடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் இதை விட சான்ஸ் வேறு யாருக்கு கிடைக்குமா? மனைவியே அனுமதி கொடுக்குறான், இதை விட வேறு சான்ஸு கிடைக்காது. பிசாசானவன் உள்ளே இருந்துக்கிட்டு சில நேரங்களில் வாக்குத்தத்தத்தை மறந்துவிடு, அவருடைய கண்ணீரையும் குடும்ப சூழ்நிலைகளும் இவை எல்லாவற்றையும் பார்த்து ஆபிரகாம் சாராளின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சண்டையில், கண்ணீரில், சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது
தயவுசெய்து செஞ்சிடாதீங்க அந்த இது காரியத்தை. வீட்டில் பேசவே மாட்டாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள். சில நேரம் குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. அது எவ்வளோ ஒரு நரகமாக இருக்கும் தெரியுமா? நரக வேதனையாக இருக்கும். ஒரே வீட்டில் இருப்போம், வேலைக்கு போயிட்டு வந்து இவங்க பாட்டுக்கு இவங்க போயிடுவாங்க. ஆனால் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, துணிமணியெல்லாம் துவைச்சி கொடுப்பாங்க. ஒன்று மட்டும் செய்ய மாட்டாங்க. என்ன பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? என் பேச்சு என் கணவர் கேட்கலை, நான் நினச்சதை இந்த குடும்பத்தில் நடக்கலை. இப்படி செய்யக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ளே ஆபிரகாம் என்ன செய்வதுன்னு அறியாமல் இருக்கிறாரு. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மனைவி அழுதுகிட்டு இருக்கான். கர்த்தரோ அதை செய்யக்கூடாதுன்றாரு. நான் எதை பார்த்து செய்வேன்? ஒருவேளை நீங்கள் ஆதாம் ஏவாளை இந்த நேரத்தில் நினைத்து பாருங்கள். நானே சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு என்ன? நானே சாப்பிட்டேன், அப்படி நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், நானே சாப்பிட்டேன், அந்த பழத்தை சாப்பிட்டேன், ஒன்றும் நடக்கலையே, நீ சாப்பிட்ட நான் கெட்டா போயிடுவ கேட்டிருக்கலாம். இல்லை, கர்த்தர் ஆதாமோட பேசினார், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்றார். அவனுக்கு ஒரு பக்கம் அது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்த மனைவி, நானே சாப்பிட்டேன், அப்போ நான் செத்த பரவாயில்லையா? நீ மட்டும் இருந்துருவியா இந்த உலகத்தில்? நான் தான் எதோ தெரியாமல் சாப்பிட்டேன்னு வச்சுக்கிங்க, அப்போ நான் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான் இருக்க? இப்படி கேட்டிருக்கலாம். வேறு வழியே இல்லை. அவளும் புசித்தாள், கணவனுக்கும் கொடுத்தாள், இருவரும் புசித்தார்கள். இப்போ இந்த கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஆபிரகாமும் சேராலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு வேளை தனிமையிலே இருக்காங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பக்கம் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு, கண்ணீரோடு இருக்குது, குடும்பத்தை கட்டப்படல, வயசாகிட்டு இருக்கு, நமக்கு அடுத்த பிள்ளையை பார்க்க முடியல, அடுத்த பேரம்பேத்தி எடுக்க முடியல. ஆனால் இவ்வளோ சொத்து வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம சொந்தத்தில் இருந்தோம், அங்கேருந்து இங்கே வந்துட்டோம், தனியாக வேறு இருக்கோம். இப்போது அதை கூப்பிட்றதுக்கு உறவினர்னு சொல்லிக்கொள்ள ஒருவரும் இல்லாமல் இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ ஒரு வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தால், கண்ணீர் விட்டிருந்தால் ஆபிரகாம் இறங்கிடும். ஆபிரகாம் இறங்கினது அது முதல் காரியமாக இருந்தாலும், இரண்டாவதாக அவனுக்குள் இருக்கக்கூடிய இச்சையும் தூண்டப்பட்டது. அதனால் அவன் மறுமணம் செய்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஆபிரகாம் ஓகே சொல்லிட்டாரு, திருமணம் நடக்கிறது. 3ஆம் வசனம். போதும், வேலைக்காரிக்கு முடிச்சு விட்டுட்டா என்ன நடக்கும்னா, அவளுக்கு மனசுக்குள்ளே என்ன தோணிடுச்சு? இனிமே என் குழந்தை தான் இந்த வீட்டின் வாரிசு, என் குழந்தை தான் முதல் வாரிசு, என் குழந்தைக்குத்தான் எல்லாம் கிடைக்கும். அப்போது நீ என்ன பண்ண போகிற? அடுத்தது இந்த குடும்பத்தில் லாக்கி இல்லாதவ தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் என்று பார்க்கிறோம். தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினார். இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். மெசபடோமியில் இருக்கும்போதே சொன்னேன், நான் உனக்கு பிள்ளை உன் சந்ததி தருவேன்னு. அதுக்கு பிறகு கானான் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆசீர்வதித்தேன். ஆரானில் இருக்கும்போது ஆசீர்வதித்தேன், வானத்து நட்சத்திரங்களை காமிச்சேன், பூமியின் தூளிகளை காண்பித்தேன். ஆனாலும் இன்னும் அவிசுவாசத்துடன் இருக்கக்கூடிய ஆபிரகாமுக்குள்ளே, ஆபிரகாமே உன்னை தான் நான் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று வைக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? மனைவியின் பேச்சும் உன்னுடைய சுய இச்சைகள்னாலும் இன்றைய தினத்தில் எனக்கு துரோகம் பண்ணிட்ட. கர்த்தர் மிக வேதனையுடன் 13 வருஷம் அவங்களோட பேசாமல் இருந்தார். ஆகார் கர்ப்பம் தரித்தது, பிள்ளை பெற்றால் கர்ப்பம் தரித்தால் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனம் வாசிக்குமா? 5ஆம் வசனம் தானே வச்சேன். ஓகே, போதும். யார் காரணம் அதுக்கு? ஆபிரகாமா காரணம்? குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யார்?
நீ சொல்லி தானே நான் அதை வாங்கினேன், நீ சொல்லி தானே நான் வாங்கினேன், நீ சொல்லி தானே அங்கே செலவு பண்ணேன், நீ சொல்லி தானே அந்த இதுக்கு நான் போனேன். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யார் காரணம்? நான் தான் சொல்லியிருப்பேன். உனக்கு புத்தி அங்கே போச்சு. சில நேரத்தில் நம்மளுங்க இப்படி மாற்றிப்பாங்க. இல்லை, நான் தான் சொல்லுவேன், உனக்கு புத்தி இல்லை. எப்போ புத்தி தெளிந்த போதுன்னு சொல்லணும். அப்போ புத்தி தெரியாத போது நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. வாசிமா கண்டினியூ பண்ணும்போது 5ஆம் வசனம். சுமரு ம் 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 அவர் எங்கே வந்தார் இப்போ நடுவில்? அவர் ஏன் இழுக்கிறீங்க? முடிவு பண்ணும்போது கணவன் மனைவி முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? இல்லை, நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா குழந்த பிறக்கும், அந்த குழந்த வாரிசாக இருக்கட்டும், என்னுடைய வீடு கட்டப்படும், சந்தோஷமாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் வராராம். பிரச்சனை வரலன்னா கர்த்தருக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல கர்த்தருக்கு இடமே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை, கர்த்தர் இடத்துல அனுமதி பெறுகிறதே இல்லை. பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை எடுக்கிறாங்க. கர்த்தர் வந்து உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்ப்பார். எப்பொழுது ஆசீர்வாதம் வருதோ கூடிய பெருமையும் வரும். எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ சில நேரங்களில் என்ன ஆகும்னா, அந்த ஆசீர்வாதத்தினால நான் வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், இல்லை நான் பல சொத்துக்கள் வாங்கிட்டேன், கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வரும்? கூட பெருமையும் வரும். இதுதான் ஆகாருக்குள் நடந்தது. இதுதான் ஆகாருக்குள்ளே நடந்தது. இப்போது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. யோசித்து பாருங்கள். கண்ணீர் விட்டு அழுத மனைவி இன்னைக்கு நீ தான் இதுக்கு காரணம். ஏன் காரணம்? ஒருவேளை நீ என்ன சொன்னியோ ஆகார்கிட்ட இல்லையா? எப்படியும் சாராளுக்கு குழந்தை பிறக்காது, உன் குழந்தை தான் வாரிசு, அதனால் என் சொத்தெல்லாம் உனக்கு தான், என்ன ஆசை வார்த்தை சொன்னியோ அதனால தான் கேட்குறான். நீ எவ்வளோ இடம் கொடுத்தீன்னு தெரியலையோ வேலைக்காரிக்கு. சில நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அவர் காலையில் வந்து மாலையில் வீட்டுக்கு போவார். வேலைக்காரர் இருப்போம், அவங்க காலையில் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. சில நேரத்தில் இவர் போகிற நேரத்துக்கு இருந்தாங்கன்னா, என்னம்மா நல்லா இருக்கியான்னு கேட்பாரான். வேறு ஒன்றும் கேட்க மாட்டார் அந்த வேலைக்காரியை. ஏன்னா இவர் பார்க்குறதே இல்லைல்ல, அந்த அம்மா தான் நான் வேலை வாங்கிக்கிறாங்க. என்னம்மா நல்லா இருக்கியான்னு ஒரு நாள் கேட்டாரான். நீ என்ன வேலைக்காரிக்கு அவ்வளோ இடம் கொடுக்குறேன், நல்லா இருக்கியான்னு கேட்குறேன். அவங்க நல்லா இருந்தான்னா நல்லா இல்லை. நான் இல்லைம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களாச்சே, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது. அது எப்படி கேட்பேன்? நான் தானே வேலை வாங்கிட்டு இருக்கேன், நான் தானே சம்பளம் கொடுத்துட்ருக்கேன். நீ வந்தியா சாப்பிட்டியா போனியான்னு இருக்கணும். நீ வேலைக்காரியெல்லாம் விசாரிக்கக்கூடாது. ஒருவேளை ஆபிரகாம் வேலைக்காரிக்கு எவ்வளோ தூரம் இடம் கொடுத்தாருன்னு தெரியல. ஒருவேளை இடம் கொடுத்ததாக சாராள் நினைத்து சண்டை போட ஆரம்பித்தான். ஒரே சண்டை. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. பிள்ளை வந்துடுச்சுன்னு நினச்சேன், பிள்ளையை விட பேராபத்து வந்திருக்கு. ஒரே சண்டை குடும்பத்தில், மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை. இடையில் இந்த ஆகார வேலை செய்கிறது சரியில்லை. இவளை அனுப்பி விடலாமான்னு பார்த்தா என் குழந்தை அவன் வயிற்றில் இருக்குது, எனக்கு வாரிசு வேணும், என்ன பண்ணலாம்? சிம்சோன் ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு விலகி, ஆண்டவர் ஆபிரகாமோட பேசாமல் 13 வருஷம் இருந்தார். சிம்சோன் காலத்தில் இதுதான் நடந்தது. சிம்சோனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவனை ஸ்திரப்படுத்தினார், அவனை பலப்படுத்தினார். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அவன் தெலீலாவோடு போனானோ, கர்த்தர் அவருடைய ஆவியானது சிம்சோனை விட்டு விலகினது. அது அறியாமல் இருந்தான். ஒரு நாள் அவனுடைய தலைமுடியெல்லாம் சரிக்கப்பட்டது. எப்பவும் போல் எனக்குள்ளே பலம் இருக்குன்னு அவன் எந்திரிக்க பார்த்தான், பலன் இல்லாமல் போனது. கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கொஞ்சம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ம் 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 இங்கே 2 காரியம் நடக்குது. ஒன்று, சரீர பலன் போயிடுச்சு, கர்த்தரோடு இருந்த தொடர்பு போயிடுச்சு, கர்த்தருடைய சகவாசம் இல்லை. ஆண்டவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான்.
அவனுக்குள் இருந்த வல்லமை பெலன் இல்லாமல் போனதும் அறியாமல். 2 காரியம் நடந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடன் எவ்வளவு தூரம் சகவாசத்தில் இருக்கோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நம் குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், தனிப்பட்ட முறையிலாக இருக்கலாம், இது கர்த்தருக்கு பிரியமானதா? ஒருவேளை இதை நான் செய்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, மகிமைப்படுவாரா, அல்லது வேதனைப்படுவாரா, அவருடைய மனம் எவ்வளவு துக்கப்படும்? இதையெல்லாம் நாம் யோசித்தாக வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக பரலோகத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே மரித்து இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், அங்கே அழைத்து போகிறார். இந்த விசுவாசமெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் நான் செய்கிறதை என் சந்தோஷத்திற்காக செய்கிறேனா அல்லது கர்த்தருடைய மகிமைக்காக செய்கிறேனா? ஒரு நாள் ரூத்தின் புத்தகத்தில் கூட நொகோமி ஒரு வார்த்தை சொல்லுவாள். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒன்றாம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சர்வ வல்லவர் தான். அவர் சர்வ வல்லவர் தான். சர்வ வல்லவராக இருந்தால் அவர் மேல் சார்ந்திராமல் நாம முடிவு எடுத்து நாம பெத்லகேமை விட்டு நாம் வேறு நாட்டுக்கு போனால் சர்வ வல்லவர் எப்படி அதுக்கு காரணமாவார்? யோசித்து பாருங்கள். நானே தானே முடிவு எடுத்தேன். மோவாப் தேசத்துக்கு போகணுன்னு நானும் என் குடும்பம், நானும் கணவன் மனைவியாக தானே முடிவு எடுத்தோம். நாங்கள் தானே இந்த ஊரில் பிழைக்க முடியாது என்று மோவாப் தேசத்திற்கு போனோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறா? சர்வ வல்லவர், 20ஆம் வசனம், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 13ஆம் வசனம் வாசிங்க. 1:13. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக. கர்த்தருடைய கை எப்படி விரோதமாக இருக்கும்? கர்த்தருடைய கை எப்படி விரோதமாக இருக்கும்? கர்த்தரை சார்ந்து நீ ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை போஷிப்பார், பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உன் தேவைகளை சந்திப்பார் என்கின்ற விசுவாசம் இல்லாமல் நாம முடிவெடுத்து நாம சில காரியங்களை செய்து அதில் தோல்வி அடையும் பொழுது இதற்கு கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கு, கர்த்தர் எனக்கு கசப்பை உண்டாக்கினார், கர்த்தர் உனக்கும் எனக்கும் நியாயம் தீர்ப்பார், இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது தேவனுடைய இருதயம் எவ்வளவு துக்கப்படும். 13 ஆண்டுகள் ஆபிரகாம் நம்முடைய கர்த்தர் பேசலை. இந்த 13 ஆண்டுகளில் இந்த இவ்வளவு நடந்துடுச்சு. என்ன எல்லாம் நடந்தது? திருமணம் நடந்தது, அது குழந்தை பிறந்தது, குழந்தை வளர்ந்தது. ஆண்டவரே இந்த குழந்தைய ஆசீர்வதியும். அவர் பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கே 17ஆம் அதிகாரம் தானே, 17 மன்னிக்கணும், ஆதியாகமம். அவர் இஸ்மாவேலை கொண்டு போய் ஆசீர்வதியும் ஆண்டவரேன்றார். சில நேரங்களில் நாம் பண்ணுற தப்பும் அதுதான். இஸ்மாவேல் உனக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்ற ஒரு வார்த்தை இருக்கும் இல்லை? ஆமாம், ஜெபம் பண்ணுறாரு, இவன் ஆசீர்வதி ஆண்டவரே. சில நேரங்களில் நம்ம ஒரு ஊழியத்தை எடுப்போம், ஆண்டவர் வேற ஒரு ஊழியத்தை தருவார். ஆனால் நம்முடைய ஆசைப்படி நாம் வேற ஒரு ஊழியத்தை எடுத்து செய்யும்போது, ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் சொல்கிறார், நான் அதுக்காக உன்னை கூப்பிட்டேன். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க ஒருத்தருக்கு. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்து சண்டே ஸ்கூல் எடுக்க சொன்னாங்க. சண்டே ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்களை போய் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் வீட்டில் சந்திக்கணும். இந்த வாரம் எந்த பிள்ளைகள்லாம் வரலையோ அந்த பிள்ளைகளை போய் சந்திக்கணும், ஏன் வரலன்னு விசாரிக்கணும், அவர்களோட நலமாக பேசணும். நீ போய் அந்த வேலை பார்த்துட்டு வா பிரதர் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஊழியக்காரர். இவருக்கு ஆசை என்னென்னா, எல்லாரும் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி போகிறாங்களே, நாம் அவங்களோட போயிடணும். இதுவும் ஊழியந்தான், அதுவும் ஊழியந்தானே, அதுவும் கர்த்தருடைய ஊழியந்தான், இதுவும் கர்த்தருடைய ஊழியந்தான், அடுத்த தடவை அதை பார்த்துக்கலான்ட்டாரான். ஒரு வாரம் டைம் இருக்குது, இந்த வாரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் என்ன பண்ணியிருக்காரு, அவுட்ரீச் மினிஸ்டரில் போனவுடனே ஊழியக்காரர் சொன்னாரான், எங்கே வந்தேன்னு கேட்டாரான். உனக்கு கொடுத்த வேலை என்ன? கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை என்ன? இன்றைய தினத்தில் எந்த பிள்ளை சண்டே ஸ்கூலுக்கு வரலையோ அந்த பிள்ளைகளை போய் நீ சந்தித்து வா, குடும்பத்தை பார்த்துட்டு வான்னு சொன்னால்
நீ வந்து அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்கு வந்தியே, இதற்கு என்ன தெரியுமா பேருன்னு கேட்டார். ஆவிக்குரிய விபச்சாரம். ஆவிக்குரிய விபச்சாரம். உனக்கு கொடுத்த வீட்டை விட்டு நீ வேறொரு வீட்டில் எட்டி பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விபச்சாரம். அந்த ஊழியத்தை நீ பார்த்துட்டு வா. இவர் என்ன சொல்கிறாரு, இஸ்மவேலை உனக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவருடைய நோக்கம் ஈசாக்கு, ஆபிரகாமனுடைய நோக்கம் இஸ்மவேல். ஒரு புருஷன் பஞ்சாயத்து 2 பேர் உட்காந்து பேசி செய்த ஒரு காரியத்துக்கு பல தலைமுறைகளை தாண்டி இப்போவும் பாலஸ்தீனாவும் இஸ்ரேலும் இதுக்கு காரணம் 2 பேர் உட்காந்தா அன்றைய தினத்தில் பேசினது. கண்ணீர் விட்டு அழுது இவரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டது. 2 பேர் பேசினதுக்கு பல தலைமுறைகளை கடந்து பல தேசங்களாகி இன்றைய தினத்திலும் காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது நாம் ஆரம்பித்து வைக்கக்கூடிய எந்த ஒரு இன்றைய தினத்தில் நம்ம குடும்பத்தில் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். பல தலைமுறைகளை கடந்து நம்ம குடும்பத்தில் பிரிவினைகள் வர இதுவோ ஒரு காரணமாக இருக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போகணும். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் பிரிந்து போகணும். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் அவர்? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இப்போ சொல்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 17ஆம் வசனத்தில் நேரடியாக வர்றார் ஆண்டவர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி வார்த்தையிலே அனுப்பினார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். இப்போ நேரடியாக வந்து சொல்கிறாரு. 16ஆம் அதிகாரத்தில் பார்த்ததெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இப்போ நேராக சொல்கிறாரு, ஆபிரகாமே, நான் கர்த்தர் ஆபிரகாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்துக்க, ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்க. அதனுடைய பொருளை தான் கண்டிப்பு அந்த இடத்துல இருக்குது. நீ இத்தனை நாள் செய்தது சரியானதல்ல. நான் பிள்ளை தருவேன் என்று சொன்னேன், நான் தருவேன், வாக்குத்தத்தம் பண்ணுறேன். நான் வாக்கு மாறாத தேவன். உனக்கு தருவேன் என்னதை தருவேன், என்றைக்காகலும் அதை கொடுப்பேன் என்கின்ற விசுவாசம் உனக்குள் இருக்கணும். நீ அந்த விசுவாசத்தை விட்டு உன் மனைவியின் பேச்சை கேட்டு நீ எனக்கு முன்னதாக எப்படி நடந்துக்கிட்டேன்னா உத்தம் இல்லாமல் நடந்துக்கிட்ட, உன் இச்சைகளுக்காக நடந்துக்கிட்ட, அந்த பிறந்த குழந்தையும் கொண்டு வந்து இந்த குழந்தையை ஆசீர்வதின்னு சொல்லிகிட்டு இருக்க. இவ்வளோ தான் உனக்கு சொல்லிட்டேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு முன்னாடி நீ நடக்கிறது உத்தமனாக நடந்து கொள். நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் இருக்கலாம், பல மாதங்களாக இருக்கலாம். கர்த்தரை நாம் அநேக நாட்களாக அறிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் கடிந்து கொள்ளும்படியாக நடந்து கொள்கிறோமா? ஒரு அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நமக்கு சாதாரணமாக தெரியுது. இவ்வளவு சம்பவங்களை நீங்கள் தியானித்து அதுக்கு பிறகு அதை வாசித்து பாருங்கள். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமத்தில் தவறிவிட்டாய். நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். ஆபிரகாம் தான் வரக்கூடிய எல்லா தலைமுறைகளுக்கும் விசுவாசிகளுக்கு தகப்பனாக வைப்பேன் என்று. ஆனால் நீ அன்றைய தினத்தில்தான் பெயர் மாற்றுகிறார். இனி நீ ஆபிராம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம், சாராய் என்று அழைக்கப்படாமல் சாரால் என்று பெயர் மாற்றி அன்றைய தினத்திலிருந்து அவர்கள் இருவரும் கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தார்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்கள். கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கேட்டால் கொடுக்கவும் முன் வந்தார்கள். அதுவரை அவர்களுக்குள்ளே கர்த்தர் சகவாசத்தில் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லாமல் அவர்களுடைய சொந்த தீர்மானங்கள்னாலே குடும்பம் சிதைக்கப்பட்டது. கர்த்தர் 13 ஆண்டுகளாக பேசாமல் இருக்கிறார், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இறங்கி வந்து, நான் யாருன்னு நினச்சேனே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நான் நினைத்தால் உன்னை இல்லாமல் கூட பண்ணிட முடியும். இந்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் நான். ஆனாலும் நான் உன்னை ஏன் விட்டு வைத்திருக்கிறேன்? என் முன்னாடி நீ உத்தமனா நடந்து கொள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் எந்த விஷயத்தில் உமக்கு விரோதமான காரியம் செய்தேன்? குடும்ப விஷயத்துலையா, தனிப்பட்ட விஷயத்திலையா, அல்லது சபையின் காரியத்திலையா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒருவேளை ஆண்டவரே, ஆபிரகாமை கடிந்து கொண்டதைப் போல